ஸோ இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் பீட்டர் பிரேம் சக்கரவர்த்தி சார். அவர் யார் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம், இதில் அந்த டைகர்ஸ் மவுண்டைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்களா, அவர் வந்து ஹீஸ் அ பயாலஜிஸ்ட். பயாலஜிஸ்ட்னா எத்தனை பேருக்கு தெரியும்? எனி ஒன்? ஃபர்ஸ்ட், பயாலஜிஸ்ட்னா என்ன? வாட் இஸ் பயாலஜிஸ்ட்? லவுடர். Researching of our, okay, I'll tell. No, wrong da. அதாவது அவர் வந்து சயின்ஸ் இருக்குல்ல, you would have botany, zoology. ஸோ பாட்டனி ஜுவாலஜியை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸோ பேஸ் வந்து பாட்டனி ஜுவாலஜி பண்ணினவங்கள தே கால் இட் அஸ் அ பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீட்டர் சார் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி ஜுவாலஜி, அடுத்து எம்ஃபில் முடிச்சுட்டு ஈவன் நவ் ஹீ இஸ் டூயிங் எ பிஹெச்டி. அப்போது ஒரு 25 இயர்ஸாக எதில் எக்ஸ்க்ளூசிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா டைகர்ஸ். இப்போ இத்தனை ஸ்பீசிஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதில் ஒரு ஸ்பீசிஸ் டைகர். அந்த டைகரில் பீட்டர் சார் வந்து 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவாக டைகரில் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டைகர் வந்து இந்த ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா, இதில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில், இந்த ஃபாரஸ்ட்டில் டைகர் வந்து அதுக்கு வந்து கழுத்தில் ரேடியோ காலர்ஸ் மாட்டி எப்படி டைகர் மூவ்மெண்ட் ஆகுது, ஃபாரஸ்ட்குள்ளே எவ்வளோ தூரம் ட்ராவல் போயிருக்குது, என்ன ப்ரேவை சாப்பிடுது, அது சாப்பிட்ற ப்ரே வந்து ஓகே இதெல்லாம் நல்ல ப்ரேயா, அந்த ப்ரே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் நீலகிரி தார் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய ஸ்டேட் அனிமல், அது வந்து என்ன ஃபுட்டு சாப்பிடுது, அதை எப்படி க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. ஒரு ஹேபிட்டட் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, ஒரு இடம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துலேருந்து எப்படி டைகர் அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்துடுது, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. ஸோ வாட் ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஆல் திஸ் வில் பி ஃபேசினேட்டிங். எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்ததுக்கு, இருந்துச்சா இல்லையா? எஸ் ஆர் நோ? லவுடர். ஓகே, த சேம் வே அப்போது நீங்கள் வந்து when you get into this field, அதாவது பயாலஜி இல்லை நீங்கள் பாட்னி படிச்சிங்கனாலோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, ஈவன் யூ கேன் பி இது மாதிரி நீங்கள் க்ளோஸாக வந்து ஏதோ ஒரு அனிமல் ஸ்பீசிஸ் கூட நீங்கள் எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஏஜ்லேயே வி ஆர் கிவிங் யூ அன் இம்மென்ஸ் திங். இப்போ இதில் அடுத்த இதுக்கான கேரியர், இதுக்கான விஷயங்கள் பலது இருக்குது. அந்த மாதிரி டேக் திஸ் டே அஸ் அ லேர்னிங். சரியா? லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நாட் ஓன்லி டைகர்மா எந்த ஸ்பீசிஸையுமே சேவ் பண்ண முடியும். நம்ம போயிட்டு சும்மா வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாலோ சேவ் டைகர்ஸ் அப்படின்ட்டு, இல்லை நம்ம போயிட்டு சோஷியல் மீடியாவில் அப்பாட்ட சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து சேவ் டைகர்னு வச்சாலாம் டைகர் சேவ் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி திங் யூ ஹாவ் டு லேர்ன் இட். என்ன பண்ணணும்? லவுடர். ஸோ ஐ வெல்கம் மிஸ்டர் பீட்டர் பிரேம் சக்கரவர்த்தி சார் டு டேக் ஓவர் திஸ் ஸ்டேஜ். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். எல்லோரும் இப்போ ஒரு அருமையான ஒரு மூவி ஒன்று பார்த்தீங்களா? இப்போ இந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வகையான ஸ்பீசிஸ் பார்த்துருப்பீங்க. என்னென்னா வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்குது, அங்கே வந்து எப்படி வாழ்ந்துட்டுருக்குது, அதை வந்து எத்தனை வகையான நிலங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து அந்த அந்த இடத்துல வந்து எப்படி அடாப்ட் ஆகி அது வந்து வாழ்ந்துட்டுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயாலாஜிக்கல் டைவர்சிட்டி. என்னென்னா அந்த பயோடைவர்சிட்டியில் வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது, சின்ன ஸ்பீசிஸ்லேருந்து பெரிய ஸ்பீசிஸ் வரைக்கும். அதாவது சார் சொன்ன மாதிரி வந்து சின்ன பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸஸ்லேருந்து பெரிய யானை வரைக்கும் வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஈவன் வந்து திமிங்கலமும் காமிச்சாங்க, வேல்ஸ் அதெல்லாம் காமிச்சாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேமல்ஸ் இன் த வேர்ல்டு அதெல்லாம் காமிச்சாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. அதை பற்றி எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அப்படியே மெதுவாக வந்து டைகருக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஓகேயா? கேட்கலையே? சரி, ஓகே. சரி, இப்போ டைகர் இங்கே ஒரு படம் தெரியுதா? இந்த லைட்டை மட்டும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியுதா? இப்போ தெரியுதா? ஓகே.
இந்த டைகர் எங்கே நின்றுருக்குது? ஃபாரஸ்டா ஊரா எங்கே நிற்குது? பின்னாடி பாருங்க ஒரு செல்ஃபோன் டவர் தெரியுதே. வில்லேஜா? சரி சரி, நான் சொல்கிறேன். ஓகே. சரி, நான் இப்போ வந்து நான் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் முதல்ல வந்து நான் இங்கே ஆனமலை டைகர் ரிசர்வில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாந்தவ்கட் டைகர் ரிசர்வ், ராஜாஜி டைகர் ரிசர்வ், நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ், அப்புறம் வந்து எரவிக்குளம், வயநாடு, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், இங்கே எல்லாம் வந்து ஒர்க் பண்ணேன். அதில் வந்து முக்கியமாக வந்து அதிகமான நாள் டைகர்ஸை பற்றி வந்து ஒரு சீரியஸாக வந்து ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது அப்படிங்கிறது வந்து ரன்தம்போர் டைகர் ரிசர்வ், ராஜஸ்தானில். சரியா? ராஜஸ்தான் அப்படின்னா வந்து என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? டெசர்ட் தான் நான் ஞாபகம் வரும். ஆனால் வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து டெசர்ட்டில் இல்லை, டெசர்ட்டில் இருந்து டுவோர்ட்ஸ் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ராஜஸ்தானில் அங்கே வந்து புலிகளின் எண்ணிக்கை வந்து மெதுவாக அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணேன். கால்ட் அஸ் ரன்தம்போர் டைகர் ரிசர்வ். அந்த ரன்தம்போர் டைகர் ரிசர்வில் வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய டைகர்ஸை வந்து காலர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கழுத்தில் வந்து ரேடியோ காலர் பண்ணி அந்த காலர் அனிமலை வந்து ட்ராக் பண்ணி அது எங்கெங்கெல்லாம் போகுது, என்ன சாப்பிடுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு 2.5 years வந்து நான் வந்து அதை வந்து ட்ராக் பண்ணேன். அப்படி ட்ராக் பண்ண சமயத்தில் வந்து எடுத்த ஃபோட்டோ தான் இந்த டைகர். இந்த டைகரோட கழுத்துலேயும் வந்து காலர் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு எடுத்த ஃபோட்டோவில் வந்து அந்த காலர் தெரியல. பட் என்னென்னா வந்து இது காலர் இருக்குது. இது வந்து ஒரு ஹில்லாக் மேலே இருந்து எடுத்தோம். பின்னாடி சைடு பார்த்தா வந்து அந்த பின்னாடி இருக்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் டவர் தெரியுது. சரிங்களா? ஆக டைகர்ஸ் வந்து இப்போது என்னென்னா வில்லேஜஸ் பக்கத்துலேயும் அல்லது வந்து மற்ற ஊர் பக்கத்துலேயும் வந்து டைகர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு தான் வந்து எங்கே டைகர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அப்படி வந்து அவ்வளோ எல்யூசிவாக ஷையான ஒரு அனிமல் வந்து டைகர். அதனால் வந்து இந்த டைகர்ஸை பற்றி வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நான் எடுத்த ஃபோட்டோஸ் தான். இந்த டைகர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோட கால் பாருங்கள், கால் எவ்வளோ பெருசு இருக்குது. என்னென்னா வந்து என்னோடய கையை மாதிரி வந்து ஏறக்குறைய வந்து 3 times 4 times பிக்கராக இருக்கும். சரிங்களா? இந்த டைகர் வந்து டைகர்ஸ் பார்த்தோன்னே வந்து என்ன தோணும்? அழகாக இருக்குதுன்னு தோணுதா இல்லை எப்படி இருக்குது? என்னென்னா வந்து டைகர் பார்க்குற சமயத்தில் வந்து எப்போவுமே வந்து அது வந்து எப்போவுமே எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அனிமல். அது வந்து ஒரு மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் அனிமல். இந்த அனிமல் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் 1970s வந்து இந்தியாவில் வந்து மொத்தமே வந்து வெறும் 2000 டைகர் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து குறைஞ்சி போச்சு. ஆனால் வந்து 1900s வந்து எவ்வளோ டைகர்ஸ் இருந்துச்சு? ஏறக்குறைய வந்து 40,000 டைகர்ஸ் இருந்த இடத்துல வந்து அப்படியே குறைஞ்சு போய் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 2000 டைகர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு, ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் போட்டு என்னென்னா வந்து டைகர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறத வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் வந்து டைகர்ஸை பற்றி நிறைய விஷயங்களை வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. இதில் குழந்தைகளுக்கு வந்து டைகர்ஸை பற்றி வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும், டைகர்ஸில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து உலகத்திலேயே அதிகமான அளவு எண்ணிக்கையில் எந்த நாட்டில் வந்து டைகர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து இந்தியாவில் தான். என்னென்னா வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ? ஏறக்குறைய 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து டைகர்ஸோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து உலகத்திலேயே வந்து வேறு எந்த நாட்டையும் விட வந்து அதிகமான அளவு டைகர்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் தான்.
அதே மாதிரி வந்து உலகத்திலேயே வந்து ஏஷியன் எலிஃபென்ட்ஸு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறதும் வந்து இந்தியா தான். அப்போ வந்து பயோடைவர்சிட்டியும் நம்மளும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸு, அப்புறம் வந்து டைகர்ஸ், எலிஃபென்ட்ஸ், மற்ற அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இன் ஹார்மனி வித் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸும் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த தன்மையும் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம டைகர்ஸை பாதுகாக்கிறதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து டைகரை பற்றி வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அப்போ என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இது வந்து டைகர் இஸ் கால் த அபெக்ஸ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அபெக்ஸ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னால் வந்து என்னென்னா இதுதான் வந்து ஒரு ஃபுட் பிரமிடில் வந்து டாப்பில் இருக்கும். என்னென்னா வந்து அந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அனிமலை வந்து பேஸ் பண்ணி அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா வந்து அந்த ஃபுட் பிரமிடில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து காப்பாற்றப்படும். அதனால தான் வந்து டைகர் அப்படிங்கிறத வந்து இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் ஃபார் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சரி, முதல்ல வந்து எங்கே எல்லாம் டைகர் இருந்துச்சு, இப்போ வந்து எங்கே எல்லாம் டைகர் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து இங்கே ஏறக்குறைய இந்த ஈரான் பக்கத்தில் இருந்து இந்த ஃபார் ஈஸ்ட் ரஷ்யா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துலேயும் வந்து முதல்ல வந்து டைகர் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய டைகர் மெதுவாக வந்து அழிஞ்சு போய் வந்து இப்போ கடைசியில் வந்து 2 டைகர்ஸ், பாலி டைகர் அப்புறம் வந்து இந்த ஜாவன் டைகர், அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து டோட்டலாக வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ சவுத் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு டைகர் என்னென்னா வந்து இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்டில் வந்து எல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. வெறும் வந்து அவங்க கேப்டிவிட்டியில் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. இப்போ அதிகமான அளவு வந்து நமக்கு டைகர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்தியன் டைகர், அல்லது வந்து இட் ஹஸ் பீன் கால்ட் ஆஸ் ஏர்லியர் இட் வாஸ் கால்ட் ஆஸ் பெங்கால் டைகர்னு சொன்னாங்க. அது இந்தியன் டைகர் அப்படிங்கிறது தான் வந்து இப்போது அதிகமான அளவு எண்ணிக்கையில் இருக்குது. அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் லைக் 4000 நம்பர்ஸ் ஆஃப் டைகர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அவ்வளோதான் இருக்குது. சரிங்களா? ஏறக்குறைய 40,000 டைகர்ஸ் இருந்த இடத்துல வந்து இப்போ வந்து வெறும் 4,000 டைகர்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இந்தோட வந்து இன்னும் ஒரு டைகர் இருக்குது. அது என்னென்னா வந்து அமூர் டைகர்னு சொல்லுவாங்க, அல்லது சைபீரியன் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைகர் பார்த்தா வந்து ஏறக்குறைய வந்து 450 500 டைகர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா வந்து அந்த ரஷ்யன் ஃபார் ஈஸ்ட்டும் சைனாவோட அந்த ஃபார் ஈஸ்ட் சைனாலையும் வந்து அங்கே வந்து இந்த அமூர் டைகர்ஸ் அல்லது சைபீரியன் டைகர்ஸ். சைபீரியா அப்படிங்கிறது என்னென்னா வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்னோ தான் இருக்கும். அந்த ஸ்னோவில் வாழக்கூடிய டைகர்ஸ். அப்போது ஸ்னோவில் இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து பாடியோட சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். பாடியோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால வந்து அந்த டைகர்ஸோட வெயிட் பார்த்தா வந்து ஏறக்குறைய வந்து 300 350 கிலோகிராம் இருக்கும். வேற இந்தியாவில் இருக்கக்கூடிய டைகர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டைகர் இருக்கும். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய டைகர் வந்து எங்கெங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, இன்றைக்கி நம்ம இதில் எல்லாம் பார்த்தோம்ல எங்கெங்கேருந்தெல்லாம் தண்ணி வருது, எங்கேருந்து எல்லாம் வந்து நிறைய ஸ்பீசிஸு எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்த இடங்கள், அதில் நிறையா பகுதிகள் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து காமிச்சாங்க. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ கோயம்புத்தூரை தாண்டி அந்த பக்கம் பார்த்தோம்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. நீல்கிரிஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது, ஆனமலைஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது, களக்காடு முண்டந்தரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. ஆக இது எல்லாமே வந்து ரைட் ஃப்ரம் கன்னியாகுமரியிலிருந்து ஏறக்குறைய வந்து குஜராத் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த பெரிய ஸ்ட்ரெச் ஆஃப் அபவுட் 1200 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச் ஆஃப் மவுண்டன்ஸ், ஹில் மவுண்டன்ஸ் இருக்குது. அந்த ஹில்லி ஸ்ட்ரெச் அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் அல்லது வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்கக்கூடிய டைகர்ஸ் வந்து என்னென்னா வந்து மலை மேலே ஏறணும் கீழே இறங்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து அந்த டைகர்ஸ் வந்து யுனீக்காக இருக்கும். அதில் வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அது தவிர வந்து சென்ட்ரல் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய டைகர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கலரெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து சுந்தர்பன்ஸ்
அல்லது வந்து இங்கே சிம்லிபால் அப்படிங்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டைகர் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மெலனிஸ்டிக் டைகர்னு சொல்லுவாங்க. மெலனிஸ்டிக் அப்படின்னா வந்து Black கலர் டைகரே பார்க்குறக்கு வந்து அதோட கோடுகள்லாம் வந்து எப்படி இருக்கும், Black கலராக ரொம்ப டார்க்காக பிளாக்காக இருக்கும். மெலனிஸ்டிக் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர்பன்ஸில் இருக்கிற டைகர் பார்த்தா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அலையாத்தி காடுகள்னு சொல்லிட்டு காமிச்சாங்கல்ல, அப்போ வந்து ஹை டைடு லோ டைடு வந்துட்டு மேலே கீழே வந்துட்டு போகும். அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய டைகர்ஸ் இருக்கும். அது வந்து சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, வெஸ்ட் பெங்கால். அந்த டைகர்ஸ் வந்து நல்ல நீச்சல் அடிக்கும். ஏறக்குறைய வந்து 10 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நீச்சல் அடித்து இங்கே இருக்கிற சின்ன மட் ஃப்ளாட்லேருந்து இன்னொரு மட் ஃப்ளாட்டுக்கு போகும். அப்படி இருக்கக்கூடிய டைகர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் வந்து பார்த்த இந்தியன் டைகர் அப்படிங்கிறது எங்கேன்னு பார்த்தா வந்து பூட்டானில் வந்து 4000 meters எபோவ் sea level. அங்கே வந்து கேமரா ட்ராப் வச்ச சமயத்தில் வந்து அங்கே கூட வந்து நமக்கு டைகர் கிடச்சது. அதாவது 4000 meter ஆல்டிடியூட்லேருந்து சுந்தர்பன்ஸில் 0 meter எபோவ் மீன் sea level அப்படிங்கிற வரைக்கும் வந்து எல்லா பக்கத்துலேயும் வந்து இந்தியாவில் டைகர்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லோ கலர் தெரியுதா? இந்த மேப்பில் வந்து எல்லோ கலர் தெரியுதல்ல, அந்த எல்லோ கலர் இருந்த இடத்துல எல்லாம் டைகர் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இப்போ எங்கேயெல்லாம் டைகர் இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து அங்கே புள்ளி புள்ளியாக க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் டைகர் இருக்குது. அப்போ மீதி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து இருந்த டைகர்லாம் என்னாச்சு அப்படின்னா வந்து பல வழியில் வந்து அது எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இட் மே பி பாப்புலேஷனாக இருக்கலாம், அல்லது டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அப்புறம் வந்து காடுகளை அழிச்சதுனால இருக்கலாம், போச்சிங்கில் இருக்கலாம், ஹண்டிங்கில் இருக்கலாம். அப்படி எல்லாம் அழிஞ்சு போய் ஆல்மோஸ்ட் லைக் அது பழைய ஏரியாவிலேருந்து இப்போ வந்து ஏறக்குறைய வந்து only 7% ஆஃப் த ஏரியா இஸ் கவர்ட் பை, தட் இஸ் ஆக்குபைட் பை டைகர்ஸ். சரி, ஏரியா வந்து ஒரு 7% தான் ஆக்குபை ஆகிருக்குது. அப்படின்னா வந்து எத்தனை டைகர்ஸ் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா வந்து ஏறக்குறைய 93% ஆஃப் டைகர்ஸ் ஆர் லாஸ்ட். உலகத்தில் இருந்த ஏறக்குறைய 93% ஆஃப் டைகர்ஸ் வந்து இப்போ இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் அதனால் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இதில் இந்த மேப்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெட் கலரில் எந்தெந்த பகுதியெல்லாம் இருக்குதோ அங்கே மட்டும்தான் டைகர் இருக்குது, மற்ற இடங்களில் எங்கேயுமே டைகர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்து இப்போ ஒரு கிரைசஸ் ஒன்று வந்துச்சு 2002ல். ஒரு கிரைசஸ். என்ன கிரைசஸ் அப்படின்னா வந்து ஏர்லியர் எப்படி வந்து டைகரை வந்து எத்தனை டைகர் இருக்குதுன்னு எப்படி கணக்கெடுப்பாங்க? இங்கே ஒரு காட்டுக்குள்ளே வந்து டைகர்ஸ் இருக்குதுங்கிறது வந்து எப்படி தெரியும், எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி கணக்கெடுப்பாங்க அப்படின்னா வந்து அது நடந்து போகிற சமயத்தில் வந்து கால் தடங்கள் இருக்கும், பக் மார்க்ஸ் வந்து விட்டுட்டு போயிட்டுருக்கும். அந்த பக் மார்க்ஸை பார்த்து பெரிய பெரிய கால், சின்ன கால், இது வந்து நீளமாக இருக்கிற கால் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டர் காஸ்ட் போட்டு இத்தனை டைகர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா வந்து சயின்டிஃபிக்கலி வந்து என்னாச்சுன்னு அது வந்து கரெக்டாக வந்து வரல. அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து தே ஸ்டார்டட் டூயிங் கேமரா ட்ராப்பிங். அப்போது அந்த பக்மார்க் மெத்தடில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து அப்படி பண்ணுற சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இருக்குதுங்கிறத வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த கண்டுபிடிக்க முடியாதனால வந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏறக்குறைய இந்தியாவில் பார்த்தா வந்து ஏறக்குறைய 1400 டைகர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சது. அப்போது வந்து ஒவ்வொரு வருஷமும் அதாவது எவ்ரி 4 years வந்து அவங்க வந்து டைகர் சென்சஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்போ முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து 2010ல் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால் வந்து உலகத்தில் வந்து எங்கேயெல்லாம் டைகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து டைகர் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் 13 countries.
அப்போ 13 கண்ட்ரீஸில் மட்டும்தான் வந்து டைகர் இருக்குது. அந்த 13 கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா இந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது வந்து ஹெட் பிரசிடென்ட்ஸு பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து சேர்ந்து வி ஹாவ் டு கன்சர்வ் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எங்கேனா வந்து ரஷ்யாவில் இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து 2010 ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய டைகர் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஏறக்குறைய வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2000 டைகர்ஸ் தான் இருக்குது. இந்த 2000 டைகர்ஸை வந்து 2022க்கு முன்னாடி வந்து 4000 டைகர்ஸாக மாற்றிடணும், அதுக்கான எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு எடுத்த சமயத்தில் வந்து தே செலக்டட் திஸ் டே, அதாவது 29th of July, அதை வந்து we will be commemorating this day as the global tiger day அல்லது இன்டர்நேஷ்னல் டைகர் டே அப்படின்னு சொல்லிட்டு கமாமரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவெடுத்து அந்த 2010 இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒவ்வொரு எவ்ரி இயர் தே ஆர் கமாமரேட்டிங் திஸ் குளோபல் டைகர் டே அல்லது வேர்ல்ட் டைகர் டே அல்லது இன்டர்நேஷ்னல் டைகர் டே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் இட் வந்து என்ன பண்ணணும்னா வந்து டைகர் பற்றி அவேர்னஸ் பண்ணணும். அது தவிர வந்து டைகர்ஸுக்கு வந்து என்னெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லணும். அப்புறம் வந்து டபுள் த நம்பர் ஆஃப் டைகர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படி இந்த கண்ட்ரீஸ் தான், இந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்த பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் வந்து இதை வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்ததுனால வந்து முன்னாடி ஸ்லைட் அப்படி முடிவெடுத்ததுனால தான் வந்து 2008 வந்து 1411 டைகர்ஸாக வந்து இருந்த இந்தியாவில் இப்போ வந்து 2022 வந்து 3682 டைகர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆக 5 சைக்கிள் ஆஃப் டைகர் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் வந்து இப்போ வந்து 6th சைக்கிள் அப்படிங்கிறது வந்து இப்போ இட் இஸ் இன் ப்ராக்ரஸ். இப்போ வந்து இந்தியா முழுவதுமே வந்து 6th சைக்கிள் ஆஃப் டைகர் கன்சர்வேஷன், அந்த டைகர் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் சரி, இப்படி நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து எப்படி வந்து இவங்கனால வந்து டைகர் நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சயின்டிஃபிக்காக வந்து இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு M-Stripes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. M-Stripes அப்படின்னா வந்து மானிட்டரிங் சிஸ்டம் ஃபார் டைகர்ஸ் இன்டென்சிவ் பேட்ரோலிங் அண்ட் எக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்டென்சிவாக பேட்ரோல் பண்ணி காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து பேட்ரோல் பண்ணி நிறைய இடங்களில் வந்து கேமரா ட்ராப்ஸ் எல்லாத்தையும் வச்சு அங்கே இருக்கக்கூடிய டைகர்ஸோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி பண்ணதுனால தான் வந்து we were able to increase the number of tigers. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து டைகர்ஸை பற்றி நம்ம வந்து பேசுகிற சமயத்தில் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள், அதாவது பழைய காலத்துலேருந்தே வந்து டைகர்ஸை பற்றி வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த சோழர்களோட கொடியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைகர் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இடங்களில் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வந்து புலிக்குத்தி பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே சுந்தர்பன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி வந்து ஒரு டைகர் மேலே வந்து அவங்க கடவுள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து டைகர் பிக்சர்ஸோ அல்லது டைகர் படங்கள்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஈவன் வந்து நம்ம சிவா என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து இடுப்பில் வந்து டைகரோட ஸ்கின் கட்டியிருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். துர்கா பார்த்திங்கன்னா வந்து டைகர் மேலே தான் போயிட்டுருப்பாங்க. அது மாதிரி கல்ச்சுரலி அண்டு எக்கலாஜிக்கலி அவங்க எல்லாருமே வந்து டைகர்ஸை வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச அனிமலாக இருக்குது. நெக்ஸ்ட் அதனால் வந்து டைகர்ஸை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் லைக் ப்ரொடெக்டிங் த என்டையர் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து நம்ம 2-3 தடவை வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து இதில் வந்து டைகர் இஸ் த நேஷ்னல் அனிமல்
இந்தியாவோட நேஷனல் அனிமல் டைகர். அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லேயும் வந்து நேஷனல் அனிமல் வந்து டைகராக இருக்குது. நெக்ஸ்ட், இப்போ வந்து 13 கண்ட்ரீஸில் வந்து மட்டும்தான் வந்து இருக்குது. உலகத்தில் வேறு எங்கேயும் டைகர் கிடையாது. ஆப்பிரிக்காவில் எத்தனை டைகர் இருக்குது? ஆப்பிரிக்காவில் டைகர் இருக்கா? ஆப்பிரிக்காவில் டைகர் கிடையாது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய டைகர் என்னோட எண்ணிக்கை எவ்வளோ? எத்தனை இருக்குமோ நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்காலையும் டைகர் கிடையாது. ஸ்ரீலங்காவில் டைகரே கிடையாது. என்னென்னா வந்து இந்தியாவில் இருக்குது, நேபாளில் இருக்குது, பூட்டானில் இருக்குது, அப்புறம் வந்து பங்களாதேஷில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, லாவோஸ், வியட்நாம், கம்போடியா, அப்புறம் இந்தோனேஷியா. இங்கே மட்டும்தான் வந்து டைகர்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து அப்புறம் வந்து ஃபாரிஸ்ட், ரஷ்யா அண்ட் சைனா இங்கே இருக்குது. அதை தவிர வந்து வேறு எங்கேயுமே எந்த உலகத்தில் எங்கேயுமே வந்து டைகர் கிடையாது. ஸோ டைகர் எப்படி இருக்குதுன்னா வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரெசன்ட் ஒன்லி இன் த ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட், அப்புறம் வந்து டைகர்ஸ் எப்பவுமே வந்து சிங்கம் எப்படி போகும்? ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க சிங்கம் சிங்கிளாக வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி கிடையவே கிடையாது. சிங்கம் எப்பவுமே கூட்டமாக தான் போகும். ஆனால் வந்து புலி எப்பவுமே வந்து சிங்கிளாக தான் வரும். புலி இஸ் ஆல்வேஸ் சாலிட்ரி. சரிங்களா? சிங்கம் வந்து வேட்டையாடணும் அப்படின்னா வந்து அதோட பெண் சிங்கங்கள் 2 சிங்கம் 3 சிங்கம் அல்லது பெரிய ஆண் சிங்கம் எல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து போய் வேட்டையாடும். வேற இங்கே வந்து புலின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்டு மாடு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காட்டு மாடு ஃபோட்டோ அப்புறமா காமிக்கிறேன், பின்னாடி இருக்குது. சரியா? அந்த காட்டு மாட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய வந்து 1 டன்னு, ஆல்மோஸ்ட் லைக் 900 to 950 கிலோகிராம்ஸ் இருக்கும். அந்த காட்டு மாட்டை வந்து ஒரு சிங்கிள் டைகர் வந்து போட்டு பிடிச்சி தூக்கிட்டு போய் இழுத்துட்டு போய் ஏறக்குறைய 100 மீட்டர் தள்ளி எடுத்துகிட்டு போய் உட்காந்து பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். என்னென்னா வந்து டைகர் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல்ஸ் இன் த வேர்ல்டு, ஸ்ட்ராங்கஸ்ட் கார்னிவோர் இன் த வேர்ல்டு. அதனால் டைகர்ஸ் ஆர் ஆல்வேஸ் சாலிட்ரி அன்லஸ் அதர்வைஸ் அது வந்து அது குட்டிகளோடு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைகர்ஸ் ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா மற்ற சமயத்தில் வந்து எப்போவுமே வந்து டைகர்ஸ் வந்து சாலிட்ரியாக தான் இருக்கும், சிங்கிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அம்மாவும் 2 குட்டிகளும் இருக்குது. அப்படிங்கிற சமயத்தில் தான் வந்து 2-3 இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து குட்டிகள் இருக்குது அப்படின்னா வந்து டைகர் எத்தனை குட்டிகள் வரைக்கும் போடும்? அதாவது யூஸ்வலாக வந்து டைகர்ஸ் வந்து அட் த மேக்ஸிமம் வந்து இட் கேன் கிவ் 4 லிட்டர்ஸ். சரியா? 4 குட்டிக்கு போடும். ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 2 குட்டிங்க. சரிங்களா? அப்போ வந்து அம்மா கூட வந்து 4 குட்டி இருக்குது அப்படின்னா வந்து என்ன இருக்கும்? 5 டைகர்ஸ் வந்து ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா வந்து பெரிய கூட்டமாக வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது வந்து அம்மாவும் குட்டிகளுமா இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து டைகர்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 இருக்கிற சமயத்தில் வந்து 2 இருக்கும். அப்புறம் வந்து குட்டிகள் போட்டோடனே வந்து குட்டிகள் அம்மா கூட இருக்கும். அம்மா கூட குட்டி எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து அம்மா கூடயே வந்து ஏறக்குறைய 2 வருஷம் வரைக்கும் கூட வந்து அந்த குட்டிகள் இருக்கும். சரி, வாட் இஸ் த ஜெஸ்டேஷன் பீரியட் இருக்குல்ல, எத்தனை மாதத்தில் வந்து ஒரு புலி குட்டி போடும் அல்லது எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் ஆல்மோஸ்ட் லைக் 110 டேஸ். 110 டேஸ் தான் வந்து அதோட கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அப்போது ஏறக்குறைய வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2.5 months to 3 monthsக்குள்ளே வந்து ஒரு குட்டி போடும். அப்புறம் ஒரு தடவை குட்டி போட்டுருச்சு அப்படின்னா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அந்த குட்டிகளை வளர்க்குறது தான் வந்து அதோட வேலையாக இருக்குமே தவிர, அம்மாவோட வேலையாக இருக்குமே தவிர வந்து வேறு எந்த மேல் டைகர் பக்கத்தில் வந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் ஒரு அடித்து குட்டிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அதோட வேலையாக இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் துரத்தி விட்டுரும். எனக்கு அப்போ குட்டிகளை காப்பாற்றுறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட். அந்த வேலையை வந்து அம்மா தான் செய்யும்.
ஃபாதர் எப்போவாச்சும் வரும் போகும், அவ்வளோதான், முடிஞ்சுது. நெக்ஸ்ட். அப்போ டைகர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து நிறைய தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா தான் வந்து அங்கே வந்து டைகர்னால் வாழ முடியும். அப்போது டைகர் இருக்கணும் அப்படின்னா வந்து மூணு முக்கியமான விஷயங்கள் வேணும். ஒன்று வந்து தேர் ஷுட் பி எ பெரினியல் வாட்டர் சோர்ஸ். பெரினியல் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னா வந்து அதாவது வருஷம் முழுவதும் வந்து தண்ணி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் சோர்ஸ் ஒன்று இருக்கணும். ரெண்டாவது வந்து அங்கே சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ப்ரே வேணும். ப்ரே ஸ்பீசிஸ் அப்படின்னா வந்து பெரிய யானை இருக்கணும். யானையும் வந்து டைகரோட ப்ரே தான். யானை குட்டிகளை வந்து ஏறக்குறைய ஆனவளை டைகர் ரிசர்வில் ஏறக்குறைய இன்னும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்தா வந்து 3 யானை குட்டிகளை வந்து டைகர் வந்து அடித்து கொன்று சாப்பிட்ருக்குது. சரிங்களா? அது பெரிய யானையிலேருந்து அவரை காட்டு மாடு, கடமான், புள்ளிமான், சருகுமான், அப்புறம் குறைக்கும் மான் அப்படின்னு சொல்லக்கூடிய கேளையாடு, வரையாடு, அப்புறம் வந்து முயல், இது மாதிரி வந்து பெரிய ப்ரேயிலிருந்து சின்ன ப்ரே வரைக்கும் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரே வந்து அதுக்கு வேணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு தினமும் வந்து காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாம் வந்து தயிர் சாப்பாடே கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு? தயிர் சாப்பாடு. மத்தியானம் தயிர் சாப்பாடு. நைட்டு தயிர் சாப்பாடு. அடுத்த நாள் காலையில் தயிர் சாப்பாடு. இப்படியே கொடுத்தா என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமா? அப்போ வந்து டைகருக்கும் அது மாதிரி பிடிக்காதல்ல. இன்னைக்கு காட்டு மாடு சாப்பிட்டுச்சுன்னா அடுத்த நாள் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடமானம் பிடிச்சி சாப்பிடணும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நொறுக்கு தீனி மாதிரி வந்து ஒரு முயலை ஒன்று பிடிச்சி சாப்பிடணும். சரியா? அப்போ வந்து வெரைட்டி ஆஃப் நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கணும். அந்த ப்ரே ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா வந்து டைகர் அங்கே இருக்கும். மூணாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஹியூமன் ப்ரெசன்ஸ் இல்லைன்னா வந்து டைகர் அங்கே இருக்கும். ஹியூமன் ப்ரெசன்ஸ் இருந்தால் டைகர் இருக்காது. அதாவது presence ஆஃப் டைகர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹியூமன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா டைகர் இருந்தால் இங்கே ஹியூமன் ப்ரெசன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஹியூமன் ப்ரெசன்ஸ் இருந்தால் அங்கே டைகர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்னென்னா வந்து அது அவ்வளோ ஒரு ஷை அனிமல். இந்த 3 விஷயமும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே வந்து டைகரை வந்து பத்திரமா காப்பாற்றிடலாம். நெக்ஸ்ட், ஏன் டைகருக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா வந்து இது சாப்பிட்டு முடித்த உடனே வந்து என்ன பண்ணணும்னா வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அது தவிர வந்து போய் அதோட பாடியை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டியும் வந்து என்ன பண்ணும், ரெகுலராக வந்து போய் வந்து வாட்டர் ஹோல்ஸை வந்து விசிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் வந்து நாங்கள் கேமரா எங்காச்சும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற சமயத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த வாட்டர் ஹோல்ஸ் போகக்கூடிய அந்த வழி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து கேமரா ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த புலியை வந்து எந்த புலி டார்கெட் பண்ணி பார்க்குறோமோ அந்த புலியை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் கேமரா ட்ராப்ஸில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அங்கே போய் வந்து தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் கூட உட்காந்துட்ருக்கும். நெக்ஸ்ட், அப்புறம் இதில் புலி தெரியுதா? என்னென்னா வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நம்ம நடந்து போயிட்டுருப்போம், அல்லது வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வந்து அதாவது காட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கிற சமயத்தில் வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் அது சும்மா மறைஞ்சு உட்காந்து நம்மளை வந்து வேடிக்கை பார்த்துட்டு கூட உட்காந்துருக்கும். என்னென்னா வந்து அங்கே ஒரு புலி இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட், இதில் புலி எங்கே இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து நடந்து கீழே வந்துட்டு இருக்குது. என்னென்னா வந்து அதோட ஸ்ட்ரைப் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரைப் பேட்டர்ன்ஸ் வந்து அந்த சரௌண்டிங் கூட வந்து கிளியராக வந்து கேமோஃப்ளேஜ் ஆகிரும். கேமோஃப்ளேஜ் ஆகிறதுனால வந்து ஒரு இடத்துல புலி இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ வந்து அதே மாதிரி வந்து ஒரு புலி வந்து ஏறக்குறைய ரொம்ப நேரம் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரேயை வந்து பிடிக்கும். அப்போ வந்து ப்ரேயை பிடிக்கிறதுக்கு வந்து ஏறக்குறைய 10 அட்டம்ப்ட்ஸ் பண்ணுச்சுன்னா தான் ஒரு தடவை அந்த ப்ரேயை பிடிக்க முடியும். அப்போ வந்து நம்ம போகிறோம் ஒரு டூரிஸ்டாவோ அல்லது வந்து ஒரு காட்டுக்குள்ளேயோ வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போகிற சமயத்தில் வந்து டைகர் வந்து போய் வந்து ஒரு மானை பிடிக்க போகிற சமயத்தில் நம்ம ஒரு கத்தி அந்த மானுக்கு வந்து அலர்ட் பண்ணி மானை துரத்தி விட்டோம் அப்படின்னா வந்து இதோட அட்டம்ப்ட் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதோட உணவை வந்து நம்ம வந்து கெடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் வந்து
காடுகளுக்குள்ளே வந்து எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து அமைதியாக வந்து நம்ம போயிட்டுருக்கணும். காடு எப்படி அமைதியாக இருக்குதோ அது மாதிரி நம்மளும் அமைதியாக இருந்தோம்னா அந்த காட்டையும் காப்பாற்றலாம், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளையும் காப்பாற்றலாம். சரி, இப்போ வந்து டைகர்ஸ்க்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை அனிமல் வேணும்? அப்போ வந்து ஒரு காட்டில் வந்து ப்ரே இருக்குது அப்படின்னா வந்து எத்தனை ப்ரே வேணும் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய ப்ரே, பிக் ப்ரே ஒன்று வேணும். ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ரே அப்படின்னா வந்து குறைஞ்சது வந்து 52 வீக்ஸ் இருக்கா? 52 வீக்ஸில் வந்து 52 பிக் ப்ரே வேணும். அப்போ அது வந்து காட்டு மாடாக இருக்கலாம், ஒரு குட்டி யானையாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு காட்டு பன்னியாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கடமானாக இருக்கலாம், ஒரு புள்ளிமானாக இருக்கலாம். அது மாதிரி வந்து இருக்கக்கூடிய ப்ரே ஸ்பீசிஸில் வந்து இத்தனை ப்ரே ஸ்பீசிஸ் வேணும். அப்போ வந்து ஒரு புலிக்கு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 55 அனிமல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வேணும். அப்படின்னா ஒரு 10 புலி இருந்துச்சுன்னா குறைஞ்சது வந்து 550 ப்ரே ஸ்பீசிஸ் வேணும். அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 100 புலிகள் இருக்குது அப்படின்னா வந்து எவ்வளோ வேணும்? ஏறக்குறைய 5000 6000 ப்ரே ஸ்பீசிஸ் வேணும். அப்போ 6000 ப்ரே ஸ்பீசிஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய செடிகளை, அங்கே இருக்கக்கூடிய இலைகளை, அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களை எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு தான் வந்து அந்த ப்ரே ஸ்பீசிஸ் வளர்ந்துருக்கும். அப்போது அது எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுற அளவுக்கு வந்து என்ன வேணும்? பெரிய காடு வேணும். அப்படி காடு இருந்துச்சுன்னா தான் வந்து இந்த புலிகளுக்கு தேவையான உணவு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போது அந்த காட்டை காப்பாற்றினா தான் வந்து இந்த ப்ரே ஸ்பீசிஸை காப்பாற்ற முடியும். ப்ரே ஸ்பீசிஸை காப்பாற்றினா தான் வந்து இந்த ஒரு புலியை காப்பாற்ற முடியும். அப்போ வந்து ஒரு புலிக்கு வந்து தேவையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எவ்வளோ இடம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா வந்து ஏறக்குறைய 25 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஒரு 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியா இருந்துச்சுன்னா தான் வந்து ஒரு புலி நல்லா ஹாப்பியாக வந்து வாழ முடியும். அப்போ வந்து நமக்கு இங்கே ஆனமலை புலிகள் காப்பகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஏறக்குறைய தேர் ஆர் ஆல்மோஸ்ட் லைக் 25 டைகர்ஸ். இதே வந்து சத்தியமங்கலத்தில் எடுத்துக்கிட்டால் வந்து அங்கே வந்து ஏறக்குறைய ஒரு 60 டைகர்ஸ் இருக்குது. முதுமலையில் எடுத்துக்கிட்டால் வந்து ஏறக்குறைய வந்து 70 டைகர்ஸ் இருக்குது. நீல்கிரிஸில் பார்த்தா வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 50 டைகர்ஸ் இருக்குது. அப்போ இந்த டைகர்ஸ் எல்லாம் வந்து இங்கே எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற காட்டோட வளமும் வந்து அதிகமாக இருக்கணும். அதே சமயம் வந்து அங்கே இருக்கிற ப்ரே ஸ்பீசிஸோட நம்பரும் வந்து அதிகமாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரே ஸ்பீசிஸோட நம்பர் வந்து அதிகமாகுதோ அந்த சமயத்தில் வந்து காட்டோட குவாலிட்டி என்னாகும்? குறைஞ்சி போயிடும். என்னென்னா அங்கே இருக்கிற செடிங்க, மரங்க, அது கொடி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும்? ப்ரே ஸ்பீசிஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த காட்டோட குவாலிட்டியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா வந்து இந்த செடிகளை, கொடிகளை எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய இந்த ப்ரே ஸ்பீசிஸை வந்து புலி சாப்பிட்டு ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால தான் வந்து காடு இன்னும் அழிஞ்சு போகாமல் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போ வந்து புலி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அது நடக்கக்கூடிய, அதாவது நம்ம போகக்கூடிய பாதைகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா வந்து அங்கே வந்து பக்மார்க்ஸை பார்த்தோம்னா வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது தவிர என்னென்ன வழியில் வந்து புலி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலான்னு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பக்மார்க் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது வந்து நம்ம நேரடியாக புலியை பார்த்தோம்னா வந்து புலி இருக்குதுன்னு சொல்லிடலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து புலினா என்ன, சிறுத்தைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. புலிகள் அப்படின்னா வந்து வரியாக இருக்கிறது வந்து புலி. இதே வந்து நம்ம கையில் வந்து ஒரு பெயிண்ட்டை தொட்டு இப்படி டச் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? சர்க்குலராக வந்து ரோஸ் மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வருமில்ல, அப்படி ரோசட்டாக வந்து புள்ளி வச்சோம்னா உடம்புல எல்லாம் புள்ளி வச்சா வந்து அது வந்து சிறுத்தை. சரிங்களா? அப்போ வந்து சிறுத்தைக்கும் புலிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா வந்து புலியோட உயரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து எவ்வளோ உயரம் அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய வந்து 110 சென்டிமீட்டர்ஸ். 110 சென்டிமீட்டர்ஸ்னால் ஏறக்குறைய ஒரு மீட்டருக்கு கொஞ்சம் உயரம் கொஞ்சம் அதிகமாக. அப்போது அவ்வளோ பெருசு அந்த புலி. சரி, 110 சென்டிமீட்டர்ஸு. நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் வந்து பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா வந்து
9 அடி வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ 9 அடி, ஆல்மோஸ்ட் லைக் ஏறக்குறைய வந்து 200 சென்டிமீட்டருக்கு பக்கம் இருக்கும் ஒரு புலியோட நீளம். சரி, புலியோட நீளத்தை எப்படி அளக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து நோஸ் டிப்பில் இருந்து தலை மேலே கொண்டு போய் டேப்பை கொண்டு போய் முதுகில் வெளியே கொண்டு போய் டெய்லோட டிப் வரைக்கும் வச்சு அளந்து பார்த்தோம்னா வந்து 9 அடி வரைக்கும் இருக்கும். அதாவது நோஸ் டிப் டு டெய்ல் டிப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து புலியோட லென்த்தை வந்து அளக்கணும். அப்படி அளந்தவன்னா வந்து நமக்கு அந்த புலியோட நீளம் அப்படிங்கிறது தெரியும். சரி, வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து நான் ஒரு சின்னதாக வந்து அப்புறமா வந்து ஒரு வீடியோ கிளிப் ஒன்று காமிக்கிறேன். அதில் பார்த்தா வந்து நாங்கள் வெயிட் எப்படி போட்டோம் ஒரு புலியை பிடிச்சி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், புலி என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரே வந்து அதுக்கு தேவை. அதனால் வந்து என்ன பண்ணணும்னா வந்து அங்கே போய் வந்து ஒரு யூரினேஷன் ஸ்ப்ரே பண்ணி வந்து அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி வச்சிடும். அங்கங்கே மார்க் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த ஸ்மெல் இருக்கும்ல, அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு பாயில் பண்ணோடனே முதல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் பாருங்க, அது மாதிரி ஒரு ஸ்மெல் தான் அங்கே அடிக்கும் அந்த யூரினில். அதனால் வந்து அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஸ்மெல்லை வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் என்னென்னா வந்து அந்த ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லை பார்த்தோம்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டெரிட்டரி மார்க்கிங் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த காட்டுக்குள்ளே நடந்து போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட், அது தவிர வந்து அங்கங்கே போகிற சமயத்தில் வந்து இந்த மரத்தில் எல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா வந்து ரேக் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வைக்கும். என்னென்னா வந்து போய் நகத்தில் இருந்து இருக்கக்கூடிய இன்டர் டிஜிட்டல் கிளான்ஸ் மூலமாக வந்து அங்கே என்னென்னா புரண்டி வைக்கும் மரத்தில். அப்போ வந்து அதுவும் ஒரு வகையான டெரிட்டரி மார்க்கிங். நெக்ஸ்ட், இப்படி ரோட்டில் வந்து நடந்து போகிற சமயத்தில் வந்து அது என்ன பண்ணுன்னா வந்து அங்கங்கே வந்து ஸ்கேட்டு, அதாவது எச்சம், அதை வந்து போட்டுட்டு போகும். அது வந்து ஒரு வகையான டெரிட்டரி மார்க்கிங். நெக்ஸ்ட், இப்போ வந்து இது மாதிரி வந்து டெரிட்டரி மார்க்கிங் ஒரு மரத்து மேலே வந்து கொஞ்சம் யூரின் அடிச்சிருக்குது அப்படின்னா வந்து இப்போ வரக்கூடிய புலி இன்னொரு புலி அந்த இடத்துக்கு வருது அப்படின்னா வந்து அந்த புலிக்கு வந்து வேறொரு புலி வந்து இங்கே வந்து யூரின் போயிருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அப்போ இங்கே வந்து வேறொரு புலி வந்து இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே இது என்ன பண்ணோன்னா வந்து போய் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்பவே வந்து இதோட மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஓமரோ நேசல் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆர்கன் என்ன பண்ணும், இட் வில் டிசெக்ட் பண்ணி ஆண் புலியா பெண் புலியா, என்னோட ஸ்ட்ராங்காக இருக்குதா என்னோட வீக்காக இருக்குதா, அப்புறம் வந்து இது வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்குதா இல்லை ஏற்கனவே வந்து நம்மக்கிட்ட சண்டை போட்டதா, அதிலிருந்து எல்லா இதையும் வந்து கண்டுபிடிச்சிரும். நெக்ஸ்ட், கண்டுபிடிச்சோடனே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இது மாதிரி அங்கங்கே இது அது பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்க, இந்த டைகரோட கழுத்தில் வந்து காலர் இருக்கா, காலர் என்ன கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த டைகரில் இருக்கக்கூடிய கழுத்தில் இருக்கிற காலர் பார்த்தா பிளாக் கலர் இருக்குது. என்னென்னா வந்து நிறைய டைகர்ஸை வந்து காலர் பண்ணி அந்த காலர் பண்ண டைகர்ஸை வந்து ட்ராக் பண்ணி அதுக்கு பின்னாடியே போய் அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்ததுனால தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட், சப்போஸ் வந்து அங்கே வந்து வேற ஒரு டைகர் ஒன்று அங்கே இந்த இடத்துக்கு வந்துருச்சு, எனக்கு வந்து இந்த டைகரை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து என்ன பண்ணுன்னா இது மாதிரி தான் வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணும். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? என்னன்னா வந்து தட் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளெமன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று காமிக்கும். ரெஸ்பான்ஸ் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நாக்கையும் வெளியே நீட்டும். எனக்கு வந்து இது டோட்டலாக வந்து இந்த வந்திருக்கிற புலியை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று காமிக்கும். அப்போ வந்து அந்த புலியோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்,
அதே மாதிரி வந்து எப்போவுமே வந்து புலி எங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கும், கவனமாக கவனிச்சுட்டே இருக்கும். வேறு யாராச்சும் வந்து இன்ட்ரூட் பண்ணுறாங்களா வராங்களா அப்படிங்கிற மாதிரி, வேறு புலி ஏதாச்சும் வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட், அந்த சமயத்தில் வந்து இது மாதிரி வந்து நம்ம போனோடனே வந்து இப்படியே வந்து வாயை திறந்து வந்து ஒரு இஃப் இட் இஸ் யானிங், ஒரு யான் பண்ணுது அல்லது ஒரு கொட்டாய் விடுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து என்ன அர்த்தம்? தூங்குறதுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? என்னன்னா வந்து இங்க பாரு, என்கிட்ட வந்து பல்லு இவ்வளோ நீள பல்லு இருக்குது, பக்கத்தில் வந்து தொலைச்சிருவேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குது. என்னன்னா வந்து அதோட பல்லோட லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கெனைனோட லென்த்து உள்ளே வந்து ஏறக்குறைய வந்து 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், வெளியே வந்து ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் 7 to 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அந்த 7 to 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கெனைன் வந்து தட் இஸ் யூஸ்ட் ஃபார் கேச்சிங் த ப்ரே. ரொம்ப ஸ்ட்ராங்கான கெனைன்ஸ். அதனால் வந்து இது யான் பண்ணுது. இப்போ நீங்களே போகிறீங்க, எங்காச்சும் ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த சமயத்தில் வந்து நீங்கள் சாதாரண நாட்டு குரங்கு பார்த்துருக்கீங்கள, முகம் வந்து போனட் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அந்த பழைய காலத்து லாரியில் வந்து போனட் இருக்குதுல்ல, அது மாதிரி வந்து நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய நாட்டு குரங்கு இருக்கும். அந்த நாட்டு குரங்கை வந்து நீங்கள் பக்கத்தில் இப்படி கவனமாக பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன பண்ணும், திடீர்னு சில சமயத்துக்கு வாய் திறக்கும். வாய் திறக்குது அப்படின்னா வந்து டோன்ட் கம் நியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்கறது தான் வந்து அந்த யானிங். அதனால் வந்து எந்த கார்னிவோராக இருந்தாலும் சரி, இஃப் இட் இஸ் யானிங், இட் மீன்ஸ் தட் இட் இஸ் கிவிங் எ வார்னிங் தட் யூ ஷுட் நாட் கோ நியர் இட். எப்போவுமே கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட், இப்படி யான் பண்ணிச்சு அப்படின்னா வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்குதுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பல்லோட சைஸ் அப்படின்னு பார்த்தா வந்து ரொம்ப பெரிய சைஸ். ஏன் அப்படி பல்லோட சைஸ் இருக்குது அப்படின்னா வந்து இப்போ வந்து புலி வேட்டையாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து கரெக்டாக போகும், கழுத்தில் வந்து கடிச்சிருக்கும். கழுத்தில் கடிச்சோடனே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்பைனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்பைனுக்கு இடையில வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து இந்த 2 பல்லும் உள்ளே போகும். உள்ளே போனோடனே வந்து உள்ளே இருக்கக்கூடிய கரெக்டாக அந்த ஜுகுலார் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வெயினை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுரும். கட் பண்ணி விட்ட உடனே வந்து அடுத்த செகண்ட் என்னாச்சு, அந்த பிரேக்கு வலி கிடையாது, நோ பெயின், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டை. செத்துனே உடனே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பிடிச்சி கொஞ்ச நேரம் வச்சுருந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ புலி வந்து என்ன பண்ணுது, டெக்னிக்கலாக வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து கரெக்டான பொசிஷனில் கரெக்டான இடத்துல கடித்து அந்த வித்தவுட் பெயின் வந்து அந்த ப்ரேயை கொன்று அந்த புலி வந்து சாப்பிடுது. அதனால் எவ்ரி திங் ஹஸ் காட் அ சயின்டிஃபிக் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்க முடியுது. அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு புலி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் வந்து ஒரு புலியை தேடிட்டு போனோம். தேடிட்டு போன சமயத்தில் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எருமை கண்ணுக்குட்டியை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், கொண்டு போய் ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே கட்டி வச்சுருந்து, இந்த இடத்துல தான் வந்து அந்த புலி அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடம். சப்போஸ் வந்து அது வந்துச்சுன்னா வந்து இதை பிடிச்சதுன்னா வந்து நம்ம அந்த புலி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்ட சங்கிலியில் வந்து போட்டு கட்டி நாங்கள் வந்து அந்த கண்ணுக்குட்டியை அங்கே வச்சுருந்தோம். அந்த சமயத்தில் வந்து இந்த புலி வந்துச்சு, கண்ணுக்குட்டியில் கழுத்தில் கட்டியிருந்த செயின் இருக்குது, இருந்தாலும் வந்து அந்த செயினில் கொஞ்சம் கூட படாமல் கரெக்டாக கழுத்தை பிடிச்சி அந்த கண்ணுக்குட்டியை கொன்று அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து எங்களால் வந்து அந்த புலி இன்னும் உயிரோடு தான் இருக்குது, இந்த புலி தான் நாங்கள் தேடிட்டு இருந்த புலி அப்படிங்கிறத வந்து எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா வந்து அது வந்து அந்த ஹண்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி ஆல்வேஸ் பி, இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்,
அதனால் வந்து சிங்க ராஜாவா புலி ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து காட்டுக்கு வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து சிங்கிளாக வேட்டையாடுறது ராஜாவா கூட்டமாக போய் வேட்டையாடுறது ராஜாவா இருக்குமா? அப்போ வந்து புலியை தான் வந்து நம்ம வந்து காட்டோட ராஜான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கணும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட், சரி, எப்படி வந்து புலியோட எண்ணிக்கையை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து என்னென்னா வந்து அதோட பக்மா இருக்க பார்ப்போம். இப்போ வந்து காட்டு ஊருக்குள்ளேயே வந்து ஒரு புலி வந்துருச்சு அல்லது சிறுத்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா வந்து உடனே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் அங்கே நேராக போவாங்க. போன உடனே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே ஏதாச்சும் பக்மார்க் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எந்த இடத்துல வந்து எந்த இடத்துலேருந்து வந்துச்சு, ஏதாச்சும் ஓடையிலேருந்து வந்து நம்ம இந்த காட்டுக்குள்ளே வந்துச்சா, இந்த மானை அதாவது மாட்டை வந்து அல்லது வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆடை ஏதாச்சும் ஒன்று அடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ வந்து முதல்ல பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பக்மார்க்ஸ். அப்போ பக்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து புலியோட பக்மார்க் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து ஏறக்குறைய உங்களோட ஹாஃப் ஸ்கேல் இருக்குல்ல, அதோட நீளம் எவ்வளோ? 15 சென்டிமீட்டர்ஸா? ஆனால் புலியோட பக்மார்க்கோட நீளம் வந்து 16 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஹாஃப் ஸ்கேலை விட பெருசாக இருக்கும். அவ்வளோ பெருசு. சரி, இப்போ லென்த் இது அகலம் அப்படின்னு பார்த்தா வந்து ஏறக்குறைய வந்து 12 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது லென்த்து வந்து ஏறக்குறைய 16 சென்டிமீட்டர்ஸ், 12 to 13 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பிரெத் இருக்கும். அவ்வளோ பெருசு ஒரு புலியோட பக்மார்க். வேறஸ் 8 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து லெப்பர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம், சிறுத்தைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 8 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து அந்த வந்து புலி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து இந்த பக்மாக்கை வச்சு நம்ம வந்து என்ன ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா வந்து அதோட பேட்டர்ன், அதோட அது எத்தனை விரல் இருக்கும் புலிக்கு? 4 விரல் இருக்கும் முன்னாடி. சரிங்க, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 4 4 விரலும், அப்புறம் பின்னாடி வந்து ஒரு பேட் ஒன்று இருக்கும். அப்போ அது பார்த்தோம்னா வந்து புலி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அந்த பேடுக்கு இன்டர் டிஜிட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதோட அதே மாதிரி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சிறுத்தைன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்புறம் ஒரு புலி இருக்குது அப்படிங்கிறத வேற என்ன வகையிலெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? பக்மார்க் தெரியும், ஓகே. நெக்ஸ்ட் தள்ளுங்க. அப்புறம் அந்த மரத்தில் சொன்னால அந்த ரேக் மார்க்ஸ் போட்டு வச்சுருக்கோம். என்னென்னா மரத்தில் வந்து புரண்டி வச்சுருக்கோம், அதையை பார்த்தாலும் வந்து புலி இங்கே வந்திருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து ஸ்கேட்டு, அதாவது ஒரு 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 இடத்துல வந்து போய் எச்சம் போட்டுருந்துச்சுன்னா வந்து அதையை வச்சும் புலியோட ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடலாம். அல்லது ஒரு கில் ஒன்று ஆகிருக்குது, ஒரு இறையை வந்து பிடிச்சி சாப்பிட்ருக்குது அப்படின்னாலும் வந்து புலி தான் இது சாப்பிட்ருக்குது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அல்லது நேரடியாக நம்ம பார்த்துட்டோம்னாலும் அது புலியா சிறுத்தையா என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாத்தையும் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து எப்படி வந்து எத்தனை நம்பர் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நெக்ஸ்ட், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து புலியை வந்து ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன் புலியை ஃபோட்டோ எடுத்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கா இல்லையா? இருக்கா? அதில் என்ன பண்ணுறாங்க, நம்ம பயோமெட்ரிக் பிரிண்ட் ஒன்று வைக்கிறோமா, விரலை வைக்கிறோமா, அப்போ வந்து எல்லாத்தோட கைராகியும் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி வந்து புலியோட உடம்புல இருக்கக்கூடிய கோடுகள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு புலியை வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு புலியை ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா வந்து அதில் இருக்கக்கூடிய கோடுகளை வச்சு வந்து இந்த புலிக்கு வந்து இப்படி இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து நான் வந்து ரேடியோ காலர் பண்ண ஒரு புலி, இந்த புலியோட நம்பர் வந்து T12 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக வந்து இந்த அதோட கழுத்தில் காலரே இல்லைன்னா கூட வந்து அந்த கோட்டை வச்சு நான் வந்து சொல்லிட முடியும். நெக்ஸ்ட், அதே மாதிரி அதோட டங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து மரன்னு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு எமரி ஷீட்டு போட்டு வந்து தேய்ச்சா வந்து எப்படி கெட்டியாக, அதாவது வரன்னு இருக்குதோ அது மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஈஸியாக வந்து ஒரு ப்ரேயை வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து
ஈஸியாக சாப்பிட்றதுக்காக வேண்டி வந்து டங்கில் வந்து சின்ன சின்னதாக வந்து முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், அப்புறம் வந்து இந்த மாதிரி அதோட முகத்தில் இருக்கக்கூடிய பேட்டர்னும் கூட வந்து எவ்ரி டைகர் ஹஸ் காட் அ யூனிக் பேட்டர்ன். ஆனால் வந்து முகத்தில் இருக்கிற பேட்டர்னை வச்சு வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே இந்தியாவில் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறதில்ல. பட் என்னென்னா வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய கோடுகள், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கோடுகள், ரைட் ஃப்ளாங்க் அண்ட் லெஃப்ட் ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு புலிக்கும். அதனால் வந்து எங்கேயா இருந்தாலும் சரி ஒரு புலியை வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு சைடு ஃபோட்டோகிராஃப் எடுத்தால் மட்டும் பத்தாது, 2 சைடும் ஃபோட்டோ எடுத்தால் தான் வந்து ஒரு புலியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் வந்து கேமரா ட்ராப்பிங் பண்ணுற சமயத்தில் வந்து என்ன பண்ணுவோம், டபுள் சைடட் கேமரா வச்சு தான் வந்து எப்போவுமே வந்து ஃபோட்டோ எடுப்போம். நெக்ஸ்ட், இப்போ முதல்ல வந்து அதாவது கேமரா ட்ராப்பிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து நம்ம இந்தியாவில் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2004 கேமரா ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து புலியை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமரா ட்ராப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து 1920s வந்து லான்ஸ்டவுன் ஃபாரஸ்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாண்டில் ராஜாஜி நேஷ்னல் பார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சாம்பியன் சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அதாவது ப்ரெஸ் பண்ணால் வந்து அது வந்து கனெக்ட் ஆகி ஒரு ஃபோட்டோ எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேமராவை வச்சு ப்ரெஷர் பேடை வச்சு அங்கே கேமரா ட்ராப்பிங் பண்ணியிருக்கார். என்னன்னா வந்து அப்போ பண்ண கேமரா ட்ராப்பில் எடுத்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. என்னென்னா வந்து உள்ளே வந்து பாஸ்பரஸும் மெக்னீஷியத்தையும் வந்து உள்ளே போட்டு வச்சு என்னென்னா வந்து அது வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணால் வந்து என்னாகும், அது தீ எரிஞ்சோடனே வந்து என்ன பண்ணும், இந்த கேமரா வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து ஒரு புலியோட ஃபோட்டோவை பிடிச்சிரும். அப்படியெல்லாம் வந்து கேமரா ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற கேமரா ட்ராப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான சென்சார்ஸ் எல்லாம் வச்சு வந்து கேமரா ட்ராப்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட், ஆக இது பார்த்திங்கன்னா வந்து கேமரா ட்ராப்ஸ் பல வகையான கேமரா ட்ராப்ஸ் வந்துருச்சு. அதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய கேமரா ட்ராப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதில் வந்து மோஷன் டிடெக்ஷன் சென்சாரும் இருக்கும், தெர்மோ டிடெக்ஷன் சென்சாரும் இருக்கும். அப்போ மோஷன் டிடெக்ஷன் சென்சார் அப்படின்னா வந்து எந்த ஒரு அனிமல், புலியோ அல்லது சிறுத்தையோ ஆளோ மனுஷனோ அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிளோ என்ன போச்சுனாலும் வந்து அது மூமெண்ட் இருந்துச்சுன்னா வந்து உடனே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துரும். அப்புறம் வந்து இங்கே சப்போஸ் நைட்டாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் இருக்குமில்ல, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 15 டிகிரிஸ்லேருந்து 20 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் வந்து நம்மளோட டெம்பரேச்சர் எவ்வளோ, 37 டிகிரிஸ். அப்போ வந்து நம்மெல்லாம் வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். அப்போ வந்து அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன், ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்கும் நம்ம மேலே இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கும் இருக்கிற அந்த வேரியேஷனை வச்சு என்ன பண்ணும், அந்த சென்சார் வந்து என்ன பண்ணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கும். ஆக அந்த டெக்னிக்கெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால் வந்து இந்தியா முழுவதும் வந்து ஏறக்குறைய 3862 புலிகள் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி சொல்ல முடிச்சுது. நெக்ஸ்ட், எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வந்து அது எல்லாத்தையும் ஒரு ஏரியா முழுவதையும் வந்து கிரிட் பண்ணி அந்த கிரிட்டில் ஒவ்வொரு கிரிட்டுக்குள்ளேயும் வந்து 2 கேமரா வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷனில் பார்த்தா வந்து ஒரு 700 கேமராஸ் வந்து நாங்கள் வந்து வைக்க போகிறோம். ஏறக்குறைய வந்து பொள்ளாச்சி அண்ட் திருப்பூர் ஃபாரஸ்ட் டிவிஷனில் வந்து ஏறக்குறைய 1300 கேமராஸ் வந்து நாங்கள் வந்து வச்சு அங்கே இருக்கக்கூடிய டைகர்ஸ் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட், ஆக ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அதில் இருக்கக்கூடிய ஃப்ளாங்ஸில் ரைட் ஃப்ளாங்க்கும் லெஃப்ட் ஃப்ளாங்க் இது 2மே வந்து ஒரே புலி தான். ஆனால் வந்து அதோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய கோடும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கோடும் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட், அதே மாதிரி சில சமயத்தில் வந்து புது பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். என்னென்னா வந்து புலிகளை வந்து குட்டிகளை ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. என்னென்னா வந்து மதர் வந்து மதர் இஸ் வெரி வெரி ப்ரொடெக்டிவ். என்னென்னா வந்து கேமரா இருக்கிற இடத்துலையோ அல்லது வந்து மனுஷன் இருக்கிற இடத்துலையோ வந்து புலி குட்டிகளை கூட்டிகிட்டே வராது.
ஆனால் சில சமயத்துக்கு வந்து இது மாதிரி வந்து ரேரான பிக்சர்ஸும் கிடைக்கும். பார்த்தா அந்த புலி குட்டி போய் வந்து ஒரு கேமராவை இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. சரிங்க, நெக்ஸ்ட். இது மாதிரி தான் வந்து அந்த புலியோட மேலே இருக்கக்கூடிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 கோடு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கோடு 4 கோடு இருக்கும். ஆக இந்த பேட்டர்னை வச்சு வந்து ரைட் சைடு வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அந்த புலி வேறு புலி, இந்த புலி வேறு புலின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா வந்து எங்கேயாச்சும் ஒரு பக்கம் கான்ஃப்ளிக்ட் நடக்குது அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பேட்டர்னை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு புலியை வந்து யாரோ ஒருத்தர் கொன்னுட்டாங்க, அந்த புலியோட தோலை எடுத்துகிட்டு போய் வந்து வேறு பக்கம் விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த புலியோட தோலில் இருக்கக்கூடிய அந்த கோடுகளை வச்சு இந்த புலி எந்த மாநிலத்தில் எந்த ப்ரொடெக்டர் ஏரியாவில் எந்த பீட்டில் வந்து ஏற்கனவே கிடச்சிது அப்படிங்கிறத வரைக்கும் வந்து இந்த பேட்டர்னை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து தேசிய அளவில் வந்து நேஷ்னல் டைகர் ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதை வச்சு வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட், இதுதான் வந்து சிறுத்தையில் இருக்கக்கூடிய அந்த ரோசட் பேட்டர்ன்ஸ். என்னென்னா வந்து சிறுத்தையில் பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து தொட்டு புள்ளி வச்ச மாதிரி வந்து இருக்கும். இதே வந்து ஒரு ஒத்த விரலில் தொட்டு புள்ளி புள்ளியாக வச்சுருந்தா வந்து அது வந்து சீட்டா. இந்தியாவில் வந்து சீட்டா வந்து 1957 வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஆஃப்ரிக்காவிலிருந்து நமீபியாவிலிருந்தும் வந்து குனோ வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்து இப்போ சீட்டாவை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஏறக்குறைய 1957 ஏறக்குறைய 2015 வரைக்கும் வந்து நமக்கு வந்து சீட்டா இந்தியாவில் வந்து எக்ஸ்டிங்க்ட். இப்போ தான் வந்து மறுபடியும் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட், நம்ம வந்து ஒரு புலி ஒன்று இறந்து போச்சு அப்படிங்கிற சமயத்தில் வந்து ஈவன் வாலில் இருக்கக்கூடிய கோட்டை வச்சு கூட வந்து நம்மளால் வந்து அந்த புலி எந்த புலிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா வந்து எவ்ரி பேட்டர்ன் இஸ் வெரி யூனிக். நெக்ஸ்ட், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் கம்பேர் அப்படிங்கிற சாஃப்ட்வேரும் ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இப்போ ரொம்ப ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க. முதல்ல எல்லாம் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து மேனுவலாக தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து நாங்கள் கேமரா ட்ராப் பண்ண சமயத்தில் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. என்னென்னா வந்து இந்த ஒரு புலி ஒரு இடத்துல வந்து கேமரா ட்ராப் வச்சுருந்தோம். அந்த கேமரா ட்ராப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புலி வந்துச்சு. நெக்ஸ்ட், அடுத்தது இது வேற புலி. நெக்ஸ்ட், இது 3வது, இது 4வது. 4ஓட பேட்டர்னும் வந்து டிஃப்ரெண்ட். அப்படிங்கிற சமயத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து மல்டிப்புள் அதாவது வேறு வகையான புலிகள் வேறு அதாவது பேட்டர்ன் இருக்கக்கூடிய புலிகள் இருக்குது அப்படின்னா வந்து மதர் அண்ட் கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைசியில் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட், அப்போ கேமரா ட்ராப் வைக்கிற சமயத்தில் வந்து நமக்கு வந்து கேமராவில் புலி மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து நமக்கு நிறைய மற்ற ஸ்பீசிஸ் எல்லாமே கிடைக்கும். பார்த்திங்கன்னா வந்து மேலே இருக்கிறது வந்து ஒரு ஜங்கிள் கேட், காட்டு பூனை. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து சருகுமான். கீழே பார்த்தா வந்து கீரி எல்லாம் கிடைக்குது. ரட்டி மங்கூஸ் கிடச்சிருக்குது, கிரே மங்கூஸ் கிடச்சிருக்குது, அதே மாதிரி முயல் கிடச்சிருக்குது, காமன் பாம் சிவட் அப்படிங்கிற புனுகு பூனை கிடச்சிருக்குது. அது மாதிரி வந்து நமக்கு லங்கூர்ஸ் அப்படிங்கக்கூடிய மந்திகள், அப்புறம் வந்து நாட்டு குரங்குகள் எல்லாமே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட், சில சமயத்துக்கு வந்து நமக்கு சிறுத்தைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு அங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து கரடியோட அம்மா முதுகில் வந்து 2 கரடி குட்டிக வந்து உட்காண்ட்ருக்குது, அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட், அப்புறம் கூட்டமாக சென்னாய் எப்படி கூட்டம் இருக்கும், அதோட ஹைரார்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட், இது வந்து காட்டு மாடு ஃபீமேல். நெக்ஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கேமரா ட்ராப்பில் கிடைக்கும். சரி, இப்போ வந்து நமக்கு இப்போ என்ன பிரச்சனை, நம்ம புலிகளை காப்பாற்றுறதுல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அல்லது இப்போ இனிமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து மனித விலங்கு மோதல் அப்படிங்கிறது வந்து இப்போ
இட் இஸ் ஆன் த ரைஸ். ஏன்னா வந்து புலிகளோட எண்ணிக்கை வந்து மெதுவாக அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. அதே சமயம் வந்து மக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகிறதுனால வந்து காடுகளை பக்கத்தில் வரைக்கும் வந்து வீடுகளை கட்டிட்டு நகர்ந்து நகர்ந்து காட்டு பக்கத்தில் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டுருக்கிறதுனால வந்து என்னென்னா வந்து இந்த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டைகர்ஸ் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்குது. அப்போ ரொம்ப நெருங்கி போகிற சமயத்தில் வந்து என்னென்னா வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட், அப்போது எப்போ வந்து ஒரு டைகரோ அல்லது வந்து ஒரு மற்ற ஒரு விலங்கோ வந்து எப்போ வந்து நம்மளை அட்டாக் பண்ணும், அல்லது வந்து எஸ்பெஷலி டைகர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வயசாயிருச்சு, அதோட பல்லு எல்லாம் வந்து உடஞ்சி போயிடுச்சு, அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து அதுக்கு வந்து வேற ஒரு டைகர் கூட வந்து சண்டை போட்டு வந்து அதனால வந்து வேட்டையாட முடியல அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் வந்து என்ன பண்ணுன்னா வந்து மனுஷங்களை வந்து கடிக்கிறக்கோ அல்லது வந்து வேட்டையாடுறதுக்கோ வந்து முயற்சி பண்ணும். அப்படி இல்லாமல் வந்து புலிகள் வந்து என்றைக்குமே வந்து மனுஷனை பார்த்தா வந்து பயந்துட்டு ஓடிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட், அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இங்கே காடுகளுக்குள்ளே வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ரே அப்படிங்கிறது வந்து கம்மியாகிருச்சு. ப்ரே கம்மியாகுது அப்படின்னா வந்து என்னென்னா வந்து சில இடங்களில் வந்து யாராச்சும் மனுஷங்க போய் வேட்டையாடுகிறாங்க, அல்லது வந்து இது மாதிரி வேட்டையாட போகிற சமயத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணுன்னா வந்து பசியில் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற காடுகளில் இருக்கக்கூடிய ஆடு மாடு விலங்குகள் எல்லாத்தையும் வந்து சில சமயத்துக்கு வந்து வேட்டையாடுறதுக்காக வேண்டி வருது. அந்த சமயத்தில் என்னாகும், நம்மளோட பொருள் ஒன்று டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் வந்து அதை வந்து ரிட்டாலியேட் பண்ணி அதை வந்து கில் பண்ணுறதுக்கான கொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வந்து ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு எருமையை வந்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அப்போ வந்து அந்த எருமையை வளர்த்துட்டு இருந்த அந்த ஆளுக்கு என்னாச்சு, ஏறக்குறைய வந்து ஒரு 30,000 ரூபா நஷ்டம். இப்போ நஷ்டம் அப்படின்ன உடனே என்ன பண்ணுவானா வந்து நேராக போய் வந்து கொஞ்சம் பாய்சனை வந்து அந்த எருமை மேலே போட்டு வச்சுட்டு வந்துடுவான். இப்போ இவன் வந்தோடனே வந்து புலி எழுந்திரிச்சு ஓடி போயிடும். அப்புறம் மறுபடியும் இவன் போனதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து சாப்பிட்ற வர சமயத்தில் வந்து அந்த கறியை அதாவது லேஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாய்சன் லேஸ்டு மீட்டை வந்து சாப்பிட்டுச்சுன்னா வந்து புலி செத்து போயிடும். ஆக இதெல்லாம் வந்து ரிட்டாலியேட்டரி கில்லிங், இதெல்லாம் வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் வரும். நெக்ஸ்ட், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து காட்டு மாடு, கீழே இருக்கிறது வந்து காட்டு மாடு. இப்போ இது மாதிரி ப்ரே ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து புலிகளுக்கு தேவையான உணவு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருக்குது. இந்த காட்டு மாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த காட்டு மாடு, அதாவது இந்தியன் கார் அப்படிங்கக்கூடிய இந்த காட்டு மாடு தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கேட்டில், த லார்ஜஸ்ட் வைல்டு கேட்டில் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து இந்த காட்டு மாடு தான். ஆக இந்த காட்டு மாட்டை காப்பாற்றுறது அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து காட்டு எருமை கிடையாது, இது மாடு. சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போ இது மாதிரி வந்து நிறைய அங்கங்கே ரிசர்வாயர்ஸ், அப்புறம் வந்து ரோட்ஸ், நெக்ஸ்ட் அப்புறம் ரோட்ஸு கெனால்ஸு, அப்புறம் வந்து இது மாதிரி வந்து எஸ்டேட்ஸு, இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுற சமயத்தில் வந்து அந்த ப்ரே ஸ்பீசிஸோட வாழக்கூடிய இடம் வந்து கம்மியாயிரும். அப்போ கம்மியாகிற சமயத்தில் வந்து ப்ரே ஸ்பீசிஸ் இல்லாதனால வந்து அந்த இடத்துல வந்து புலிகளுக்கு தேவையான உணவு அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட், இது பார்த்திங்கன்னா வந்து ரோட்ஸு, ரயில்வே லைன்ஸு, அப்புறம் கெனால்ஸு, அப்புறம் என்க்ரோச்மெண்ட்ஸு, மைனிங் ப்ராஜெக்ட்ஸு, இதெல்லாம் வந்து அந்த புலிகளோட காடுகளையும் புலியோட வாழிடங்களையும் வந்து நம்ம டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட், அப்புறம் முக்கியமாக வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், காடுகளுக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது வந்து தேர் இஸ் நோ நேச்சுரல் ஃபயர் இன்சைட் த ஃபாரஸ்ட். எல்லாமே வந்து 99.99% வந்து எல்லாமே வந்து மேன்மேட் ஃபயர்ஸ் தான். என்னென்னா வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால வந்து எவனாச்சும் போய் வந்து பற்ற வச்சுட்டு போயிடுவான், அல்லது வந்து இவங்க பீடி குடிச்சிட்டு ஏதாவது வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிற சமயத்தில் வந்து பீடி குடிச்சிட்டு அணைக்காமல் வந்து தூக்கி வந்து வெளியே வீசிட்டு போயிடுவாங்க இந்த லாரி டிரைவர்ஸு மற்ற டிரைவர்ஸ் எல்லோரும். அப்படி வந்து பற்றிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து அங்கே இருக்கிற காடு எல்லாமே அழிஞ்சு போயிடும். என்னென்னா வந்து தீ பிடிச்சது அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ன எஃபெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து
நம்ம வந்து ஒரு இதில் மண்ணில் வந்து விதையை போட்டோம்னா என்னாகும்? மண்ணில் விதையை போட்டால் என்னாகும்? வளரும். சட்டியில் விதையை போட்டு வச்சா வளருமா? என்னென்னா சட்டி வந்து சுட்டிருக்கும். அது மாதிரி வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் என்ன பண்ணுன்னா வந்து அங்கே கீழே இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் வந்து சுற்றும். அப்புறம் வந்து அதையும் வந்து மறுபடியும் வந்து ரீஜெனரேட் ஆகி அது வந்து பழையபடி மாறுறதுக்கு வந்து ஏறக்குறைய 3 வருஷம் 5 வருஷம் கூட ஆகலாம், அல்லது 10 வருஷம் கூட ஆகலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் போகணும், அனிமல்ஸ் போய் வந்து சாணியெல்லாம் போடணும், அல்லது அங்கே வந்து எல்லாம் வந்து காட்டு பண்ணி போய் உழுது விடணும், எல்லாத்தையும் வந்து மண் எல்லாத்தையும் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து செடியோட விதை உளுந்து அதுக்கப்புறம் வளர்ந்தா தான் வந்து மறுபடியும் வந்து ரீஜெனரேஷன் அப்படிங்கிறதே நடக்கும். ஆக ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் ஈக்காலஜியவே வந்து மாற்றிடும். அதனால் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ். அது வந்து அது முக்கியமாக வந்து புலிகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். நெக்ஸ்ட், அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் டூரிசம் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து அதுவும் வந்து நம்ம புலிகளுக்கு வந்து பெரிய கேடு ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து புலியோட ரொம்ப க்ளோஸான குவார்ட்டர்ஸில் வந்து அவங்க வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த புலி பயந்துட்டு ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், அதே மாதிரி காடுகளுக்குள்ளே போனோம்னா வந்து பிளாஸ்டிக் போடுறது, குப்பை போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா வந்து அந்த காட்டையும் வந்து அழிச்சிரும், அதே சமயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து தீங்கு விளைவிக்கும். நெக்ஸ்ட், அதே மாதிரி காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரோட்ஸில் வந்து என்னென்னா வந்து நிறைய இடங்களில் வந்து ரோட்டில் புலி அடிபட்டிருக்குது. ரயில் ரோட்ஸ் இருக்கும், அதில் வந்து புலி அடிபட்டிருக்கும், அல்லது மற்ற விலங்குகள் அடிபடுது. அப்புறம் வந்து இது மாதிரி வந்து பாய்சனிங் அப்படிங்கிறதுனால வந்து அதனாலேயும் வந்து புலிகள் வந்து செத்து போயிடும். அல்லது காட்டு பண்ணி அல்லது மான் ஏதாச்சும் வந்து இதில் வயலுக்குள்ளே வருது அப்படிங்கிறக்காக வேண்டி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கம்பி கட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து புலி வந்து மாட்டிக்கும், ஸ்னேரில் வந்து மாட்டி பார்த்தா வந்து வயிற்றில் எல்லாம் வந்து டோட்டலாக வந்து கிழித்து அப்புறம் வந்து காயமாகி அப்புறம் வந்து அதை வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த காடுகளை ஒட்டி இருக்கிற மக்கள் யாரும் வந்து செய்யாமல் இருந்தாலும் வந்து புலியை வந்து காப்பாற்ற முடியும். நெக்ஸ்ட், இது வந்து ஒரு பாய்சனிங் கேஸு. நெக்ஸ்ட், பழைய காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து எப்படி 40,000 புலிகள் 1900s வந்து 40,000 டைகர்ஸ் இருந்த இடத்துல வந்து எப்படி வந்து வெறும் 2,000 புலி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து இது மாதிரி வந்து இருக்கக்கூடிய ராஜாக்கள் அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸு அதுக்கு அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பதவி ஏற்றாங்க அப்படின்னா வந்து ஒரு புலியை சுட்டா தான் வந்து அந்த பதவி ஏற்றதுக்கான ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு புலியை வந்து சுடுறதுக்காக வேண்டி போவாங்க. அது மாதிரியெல்லாம் வந்து முதல்ல வந்து அந்த பழக்கமெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா வந்து பிரிட்டிஷர்ஸ் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள் என்ன பண்ணாங்க, அவங்களும் வந்து அந்த பெருமை அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்து புலியை வந்து சுட்டு கொள்ள ஆரம்பித்தாங்க. அதாவது அது சுட்டு அதோட தோலை வந்து வீட்டில் நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா வந்து புலியோட எண்ணிக்கையை வந்து கிடுகிடுன்னு கொஞ்சம் குறைக்கிறதுக்கான காரணமாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டீம் வித் ராஜா மகாராஜாக்கள்லாம் வந்து நின்றுருக்குறாங்க, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இது பார்த்தா வந்து ஒரு இந்தியன் ஆஃபீஸர், அவர் பதவி ஏற்றிருக்காரு. அதனால் வந்து ஒரு புலியை சுடணுங்கிறக்காக வேண்டி போய் புலியை சுட போயிருக்காரு. அங்கே பார்த்தா வந்து 3 புலியை சுட்டார். நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மகாராஜாக்கள் ஜமீன்தார்கள் அவங்க எல்லோரும் வந்து புலியை வந்து சுட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட், அதனால் வந்து என்னாச்சுன்னா வந்து புலிகளோட எண்ணிக்கை இந்த தோலுக்காக வேண்டியும் அப்புறம் வந்து அதோட எலும்புகளுக்காக வேண்டியும் வந்து புலிகளை வந்து நிறைய வந்து கொன்னதுனால என்னாச்சுன்னா வந்து டோட்டலாக உலகம் முழுவதும் வந்து புலிகளோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டே போச்சு. நெக்ஸ்ட், அது வந்து இல்லீகல் ட்ரேடுக்குள்ளே வந்து போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கக்கூடிய சரிஸ்காங்கிற டைகர் ரிசர்வ்லேயே வந்து 0 அப்படிங்கிற அளவுக்கு வந்து புலியோட எண்ணிக்கை ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவில் வந்து புலிகளோட கன்சர்வேஷன் அப்படிங்கிறத வந்து நிறையா வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நேபாளில் பூட்டான்ல எல்லாம் வந்து இந்த புலியோட தோலில் கோட் செஞ்சு போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ப்ரைடு. என்னோடய ஸ்டேட்டஸை வந்து காமிக்கிறதுக்காக வேண்டி இது மாதிரி வந்து இந்த புலி தோலில் செஞ்ச உடைகளை அணியிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு நடைமுறையில் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2012 வந்து அதை வந்து டோட்டலாக வந்து அந்த பூட்டான் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் அதுதான் இப்போ வந்து என்னென்னா வந்து ஒரு ஆள் வந்து புலியோட தோல் வேணும்னு சொல்லுவான். அப்போ அந்த தோலை வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் போய் வந்து ஒரு புலியோட தோல் அதோட பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி போவாங்க. ஆக டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் வந்து இது மாதிரி வந்து வைல்ட் லைஃப் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்கும். புலிகளை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம புலிகளை வந்து எந்த வகையிலெல்லாம் வந்து புலி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அதையும் வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து புலிகளுக்கு வந்து காலர் போட்டு அந்த காலர் பண்ண புலிகளை வந்து என்ன பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்லோகேட் பண்ணி சரிஸ்கால 0 டைகராக இருந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு 3 புலியை கொண்டு போய் விட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தா வந்து ஏறக்குறைய ஒரு 50 புலிகள் வரைக்கும் வந்து அங்கே வந்து அதிகரிச்சிருக்குது. என்னென்னா வந்து நல்ல ப்ரொடெக்ஷனும் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ப்ரே ஸ்பீசிஸு மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து நல்லா கவனமாக பார்த்ததுனால வந்து இப்போ 0வாக இருந்த இடத்துலேருந்து 50 புலிகள் வரைக்கும் வந்து அங்கே உருவாக்க முடிஞ்சிருக்குது. அது வந்து இட் இஸ் a சக்ஸஸ் ஸ்டோரி. நெக்ஸ்ட் இதை வந்து நாங்கள் ரேடியோ காலர் பண்ண புலிகள். அப்படி அந்த புலிகளை வந்து காலர் பண்ணி வந்து இன்டென்சிவாக மானிட்டர் பண்ணி அந்த புலிகளை வந்து சரிஸ்காக்கு கொண்டு போனோம். நெக்ஸ்ட் தள்ளுங்க. நெக்ஸ்ட் இது வந்து ரேடியோ காலர் பண்ணி அதோட பிளட் பேராமீட்டர்ஸு அதோட ஹெல்த் கண்டிஷன் இப்படியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட் கழுத்தோட ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தா வந்து ஏறக்குறைய வந்து 70 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சு. இந்த புலியோட காலர் பண்ண இந்த டைகரோட கழுத்தில் இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஆக இதெல்லாம் வந்து ரேடியோ காலர் பண்ண புலிகள். இது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணி அதோட பிஹேவியர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணதுனால தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து புது விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எங்களால் கற்றுக்க முடிச்சுது. நெக்ஸ்ட் எப்படி வந்து ரேடியோ காலர் பண்ண அனிமலை வந்து ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இது மாதிரி வந்து ஒரு ஆண்டனா வச்சுருப்போம். அது தவிர கையில் வந்து ஒரு ரிசீவர் இருக்கும். இந்த கழுத்துலேருந்து வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ரேடியோ காலர்லேருந்து ஒரு ரேடியோ சிக்னல் வந்துகிட்டே இருக்கும். அந்த சிக்னலை வந்து வச்சு இந்த ஆண்டனா வச்சு தேடி பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த இடத்துல புலி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து அதோட ஹெல்த் கண்டிஷன் அதோட பிஹேவியர் என்ன அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் போய் அந்த புலியை பார்த்து கண்டுபிடிச்சிக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு சமயத்தில் வந்து ஒரு புலிக்கு வந்து காலில் அடிபட்டு இருந்த சமயத்தில் வந்து இதே மாதிரி தான் வந்து போய் வந்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களால் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து புலிகள் ஏன் காப்பாற்றணும், புலிகளை காப்பாற்றினா வந்து என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனே புலியை காப்பாற்றினா வந்து என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னனா என்னது யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? எஸ். சொல்லுங்க. இட் வில் ப்ரொடெக்ட் ஈகோசிஸ்டம். ஓகே. என்னென்னா வந்து ஈகோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா வந்து எதுக்காக வேண்டி ஈகோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு புலி வாழணுன்னா வந்து 25 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் நெசசரி. அங்கே இருக்கிற ப்ரே வேணும், அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் வேணும். அப்படியெல்லாம் அந்த ப்ரே ஃபாரஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றினா தான் புலியை காப்பாற்ற முடியும். புலியை காப்பாற்றினா தான் வந்து புலி என்ன பண்ணுது, அந்த ஃபாரஸ்ட்டை காப்பாற்றி வைக்குது. அந்த ஃபாரஸ்ட்டு வந்து காப்பாற்றினா தான் வந்து நமக்கு வந்து வாட்டர் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். என்னென்னா வந்து காட்டில் இருக்கக்கூடிய
தண்ணி நமக்கு வேணும்னா வந்து புலியை காப்பாற்றினா மட்டும்தான் முடியும். நெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் டைகர். இந்த டைகரில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சென்டர் ஆஃப் த டைகரில் வந்து பார்த்தா வந்து ஒரு யானை இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்குது. ஆக டைகரை காப்பாற்றுறது அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி வந்து இட் இஸ் லைக் ப்ரொடெக்டிங் த என்டையர் ஈகோசிஸ்டம். சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ ஒன்லி திங் இஸ் நம்ம வந்து டைகரை வந்து பேசாமல் வந்து தொந்தரவு பண்ணால் முட்டம்னாலே வந்து நமக்கு டைகரை வந்து காப்பாற்றிட முடியும். சரிங்களா? அப்போ டைகரை காப்பாற்றணும் அப்படின்னா வந்து நம்மளை நாமளே வந்து நமக்கான தண்ணீரையும் மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். Thank you, sir, for your wonderful presentation.